ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, உங்களோட விண்டோஸ் 10ல வந்து எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன் இல்லாம உங்களோட ஓஎஸ் ஃபைல்லேயே வந்து வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு வீடியோ எடிட்டர் வர ரிசல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதுல ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ எடிட்டிங் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ வியூவர்ஸ்லேயே வந்துட்டு இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான ஆப்ஷன்ஸ் இல்லாமல் பேசிக்கான வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓஎஸ்லேயே உங்களால் பண்ணிக்க முடியும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோட டைட்டில் வந்து ஏதாச்சும் டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்து ஒரு ப்ராஜெக்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் த ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் வந்துட்டு உங்களுக்கான வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபோட்டோஸாக இருக்கட்டும் நீங்கள் வந்து எது வேணுமோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஆட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் த டைட்டில் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து டைட்டில் ஏதாச்சும் ரெடி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் டைட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி டன் கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைட்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டைட்டிலுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன கொடுக்க போறீங்களோ அதை வந்து பண்ணிட்டு டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டைட்டில் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட டைமிங் வந்து எவ்வளோ செகண்ட் உங்களுக்கு டைட்டில் அப்படின்றத வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததை வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும் அப்படின்னா ரைட் சைடு கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டம்ஸ் வந்து ஆடியோ வந்து நீங்க கஸ்டம் பண்ணணும் அப்படின்ற கஸ்டம் ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஆடியோ வந்து கஸ்டம் லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் வீடியோஸ் அப்படின்னு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்க டேரக்டா வந்து உங்களுக்கு எந்த விதமான குவாலிட்டியில வேணுமோ அந்த குவாலிட்டியில வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டேரக்டா வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு ஆப் இல்லாம உங்களோட ஓஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல மேலும் வீடியோக்களை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. மறக்காம நம்ம அப்ளை பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.